பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று உணர்த்தி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை விட்டு ஓடிவிடு என எச்சரித்து உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உங்கள் பாவங்களுக்காக உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பி என்னிடம் திரும்பி வாருங்கள் என்ற தந்தையே, உம்மை வணங்குகிறோம். நல்லவர் 7 முறை வீழ்ந்தாலும் எழுவார் என்று உணர்த்தி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், பேரிரக்கத்தால் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உங்கள் பாவங்களே கடவுள் அருளும் நன்மைகளுக்கு தடை செய்கின்றன என கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். நான் உன்மீது சினம் கொள்ள மாட்டேன், உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தளிக்கிறேன், இனி உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உங்கள் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததால் என் முன்னிலையில் நேர்மையாளர் ஆனீர்கள் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரை கண்டடைய வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் என்று கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவரை கண்டித்து திருத்துகிறார் என்று கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். படைத்தவரை உன் இளமையில் மறவாதே, துயரமான நாட்கள் வருமுன் அவரை ஏற்றுக்கொள் என்று கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். தாய் தந்தையின் முதுமையில் அவர்கள் உள்ளத்தை புண்படுத்தாதே என்று எச்சரித்து உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். நீதியின்றி உன் மாளிகையை, நேர்மையின்றி மாடி அறைகளை கட்டாதே என்று கண்டித்து கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். குற்றம் செய்தவரை நேர்மையாளர் என்றும் நேர்மையாளரை குற்றம் செய்தவரென்றும் தீர்ப்பிடாதே என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உடல் தோற்றத்திற்காக ஒருவரை புகழவோ அல்லது இகழவோ வேண்டாம் என்று உரைத்து உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். உன் எதிரி வீழ்ச்சியுறும் போது நீ மகிழ்ச்சி அடைந்தால் ஆண்டவரின் சினம் உன்மேல் வரும் என்று உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். கடவுளுக்கு அஞ்சி நட, நீ செய்யும் மறைவான நல்லதோ தீயதோ அனைத்திற்கும் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் தந்தையே, உம்மை வணங்குகிறோம். பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தம் சகோதரரை வெறுப்போர் கொலையாளிகள், அவர்கள் நிலைவாழ்வை அடையார் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, அதற்கு காரணமாயிருப்பவருக்கு ஐயோ கேடு என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட நீங்கள் எந்த மனிதருக்கும் அடிமையாகாதீர்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடாதீர்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் கூலி சாவு, கடவுள் கொடுக்கும் அருள்கொடை ஆண்டவர் கிறிஸ்துவில் இணைந்த வாழ்வு என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் நிகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதீர் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனமாறிய ஒரு பாவியை குறித்து
விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்பதில் அல்ல, 70 தடவை 7 முறை என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன் எதிரி பசித்திருந்தால் உணவு கொடு, தாகத்திருந்தால் தண்ணீர் கொடு, இது அவர் தலைமேல் எரிதழலை குவிப்பதாகும் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீங்கள் பிறரை மனமாற மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஏதேனும் முறையீடு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண்ணின் மேல் கல் எறியட்டும் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் உனக்கு இரக்கம் காட்டி மன்னித்தது போல் நீயும் உன் கடனாளியை மன்னித்திருக்க வேண்டும் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்றுரைத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஊனியல்வை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க செய்யும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது செயல்பாடுகளை எதிர்க்காமல் உமது தூண்டுதலுக்கேற்ப வாழச் செய்யும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தினின்று எம்மை விடுவிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உடலின் தீச்செயல்களை அறவே ஒழிக்க உறுதுணையாக நின்று செயல்படும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க மாட்டோம் என்ற தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் அனைத்திலும் இருந்து விடுவிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்றுரைத்த தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எனது வலுவற்ற நிலையில் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டுமென்று கற்றுத்தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசு ஆண்டவர் என சொல்ல முடியாது என்ற தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடவுளின் தூய ஆவியாருக்கு எவ்விதத்திலும் துயரம் வருவிக்காதீர்கள் என்றுரைத்த தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் ஆதாமின் பாவத்திற்கு பரிகாரமாக இரண்டாம் ஆதாமாய் ஒரே அன்பு மகனை அனுப்ப சித்தமான தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். சிலுவை சாவே தண்டனை பலியின் நிறைவு என கண்ட தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். உம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் யாவரும் மீட்பு பெற செய்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். உம் மக்கள் மீது நீர் காட்டிய பேரன்பும் இரக்கமும் அளவில்லாதது என்று உணர்த்திய தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து மீட்பை பெற்றுத்தர வேண்டுமென சித்தமான தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறிய பின் எல்லா பெயருக்கும் மேலான பெயரை தந்து மாட்சிப்படுத்திய தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அவரது பெயரால் அன்றி மீட்பு பெற வேறு பெயரை தராத தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். விண்ணேர் படைந்து உமது வலப்பக்கத்தில் ஆட்சி உரிமையோடு அமர்ந்து பரிந்து பேசும் தந்தையே,
உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். எல்லா நாவும் அவரது பெயரை அறிக்கையிடவும் எல்லா முழந்தாள்களும் அவருக்கு மண்டியிடவும் செய்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். எல்லா அதிகாரமும் விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் எக்காலத்திற்கும் அவருக்கு உரியதாக்கிய தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். இறுதி காலத்தில் எல்லோருக்கும் நீதி தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் தந்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அவரது நாமத்தில் ஏறெடுக்கும் மன்றாட்டுக்கள் தயவாய் தட்டாமல் செவிசாய்க்கின்ற தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அவரது பரிந்துரையால் தூய ஆவியான துணையாளரை தம் சீடர்களுக்கு அளித்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என அறிக்கையிடும் நம்பிக்கையாளர் அனைவருக்கும் நிலைவாழ்வு தருகின்ற தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். தீயோனும் படைகளும் இயற்கையும் பிரபஞ்சம் முழுவதும் இவருக்கு கீழ்ப்படிய செய்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். மூவொரு கடவுளாக மகனோடும் தூய ஆவியாரோடும் இணைந்தே எப்போதும் செயலாற்றுகின்ற தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். எல்லா மாட்சியும் ஆட்சியும் வல்லமையும் மாண்பும் அவருக்கு தந்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் யாவருக்கும் அருளும் ஆசிரையும் பொழியும் தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். மகன் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்க அவர் வழியை நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்ளச் செய்த தந்தையே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். சிலுவை மரணத்தால் வென்று சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். பாவத்தையும் சாபத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் தீமையையும் சாவையும் வென்று உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். மகதலா மரியாவுக்கு தோன்றி முதல் நற்செய்தியாளராக சீடர்களுக்கு அறிவிக்க அவரை அனுப்பிய இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அன்பு சீடரும் தலைமை சீடரும் வெற்றுக்கல்லறையை கண்டு நம்பிக்கை கொள்ள செய்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். சீடர்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தி அச்சம் நீக்கிய இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். தோமாவின் சந்தேகம் போக்கி என் ஆண்டவரே என் கடவுளே என முதலில் நம்பிக்கை அறிக்கையிட செய்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். எம்மாவு சீடர்களுக்கு தோன்றி அப்பம் பிட்கையில் உம்மை வெளிப்படுத்திய இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். சீடர்களுடன் உண்டு நீர் ஆவி அல்ல உயிர்த்து உயிரோடு இருக்கும் இயேசு என உணர்த்திய இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். காலை உணவை தயாரித்து கடற்கரையில் காத்திருந்து தாயன்போடு பரிமாறி அவர்களோடு உண்ட இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். மீன்பிடி ஏமாற்றத்தில் திரும்பியவரை மீண்டும் எழச் செய்து தன் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்த உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அடைபட்ட வீட்டிற்குள் பல முறை சென்று சீடர்களுக்கு மறைநூலை விளக்கி பலப்படுத்தி உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். பேதுருவின் நம்பிக்கையும் அன்பையும் உறுதிப்படுத்தி திருச்சபைக்கு தலைவராக நியமித்த உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என அறிக்கையிட்ட இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். என் மீது நம்பிக்கை கொள்வோர் சாகவே மாட்டார் என்றும் இறப்பினும் வாழ்வார் என்றும் நிலைவாழ்வு பெறுவர் என்றும் கூறிய உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். என் மீது நம்பிக்கை கொள்வோர் என்னிலும் பெரிய காரியம் செய்வர் என்றும் கடவுளின் மாட்சியை காண்பர் என்றும் கூறிய உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். என்னை கண்டவர் என் தந்தையே காண்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். உங்களை நான் திக்கற்றவராக விடமாட்டேன், தூய ஆவியாரை பெறும் வரை எருசலேமிலேயே இருங்கள் என்று உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பொழிந்து மன்னிக்கும் அதிகாரம் தந்த உயிர்த்த இயேசுவே,
உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பிய இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். 40 நாட்கள் தம் சீடர்களோடு வாழ்ந்து விண்ணேற்படைந்த உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவர் உங்கள் சாவுக்குரிய உடலை உயிர்த்தெழ செய்வார் என்பதால் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். நாங்கள் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உணர்த்திடும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். நாங்கள் மனித ஞானத்தால் பேசவில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தருவதையே பேசுகிறோம் என்பதால் உம்மை வாழ்த்துகிறோம். இறையாட்சியின் நீதி, அமைதி, மகிழ்ச்சி அருளும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். பொது நன்மைக்காகவே பல வகையான அருள்கொடைகளை பகிர்ந்தளிக்கும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஊழியர்களை நற்செய்தி அறிவிக்க நீர் விரும்பிய இடங்களுக்கு மட்டுமே அனுப்பி வைத்த தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். நம்பிக்கையும் பிணிதீர்க்கும் அருள்கொடையும் எமக்கு அருளும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். இறைவாக்குரைக்கும் ஆற்றலை எமக்கு அருளும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலை அளிக்கும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சான்று பகரச் செய்யும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம்.